அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்று தொடர். உக்பா பின் அபி முஐதிற்கு மரண தண்டனை வழங்குமாறு தனது தோழருக்கு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டதும் அவன் அச்சத்தால் துடிக்க ஆரம்பித்தான். எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கின்றன, அவர்கள் நிலை என்ன ஆவது என்று கெஞ்சினான். அதற்கு அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்களே என்றார். நான் குறைஷி குலத்தின் தலைவன் என்பதற்காக தானே நீங்கள் என் மீது மரண தண்டனை விதிக்கின்றீர்கள் என்றும் கேட்டான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்னும் பாவனையோடு அவனை பார்த்தார்கள். பின்பு தனது தோழர்களின் பக்கம் திரும்பிய ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை தோழர்களை, இவன் செய்த காரியம் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டுவிட்டு, ஒருமுறை நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனது நெற்றியை நிலத்தில் வைத்து காபாவின் முன்பு வணங்கிக் கொண்டிருந்த பொழுது எனது கழுத்தின் மீது தனது பாதங்களை வைத்து அழுத்தினான். அவன் என் கழுத்தின் மீது மிதித்து அழுத்தியதன் காரணமாக எனது கண்கள் இரண்டும் பிதுங்கி வெளியே வந்துவிடுமோ என்று அச்சப்படும் அளவுக்கு அவன் என்னை கொடுமைப்படுத்தினான். இன்னொரு முறை நான் தொழுது கொண்டிருந்த பொழுது எனது தலை நிலத்தில் பதிந்திருந்த பொழுது அவர்களது இணை தெய்வங்களான லாத்திற்கும் உஷாவிற்கும் மறுத்து பலியிடப்பட்ட ஒட்டகத்தின் மலக்குடலை எனது பின்புறமாக என் மீது போட்டுவிட்டு சிரித்து விளையாடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது என் மீது வீழ்ந்து கிடந்த அந்த அழுக்குகளை தனது பிஞ்சு விரல்களால் சுத்தம் செய்து விட்டார் எனது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று கூறினார். ஒருமுறை அபூஜஹல் தனது தோழர்களுடன் காபாவின் முன்னதாக உட்கார்ந்து கொண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவின் வீதிகளில் பரப்பிக்கொண்டும் தன்னை இறை தூதராக அறிவித்துக் கொண்டும் இருக்கின்ற ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு தீர்த்து கட்டுவது என்ற ஆலோசனையில் இருந்தான். தமது தெய்வங்களை மறுக்கக்கூடிய குற்றத்தை புரிந்த இவருக்கு சரியான பாட புகட்ட வேண்டும் என்று அவர்கள் சூழலித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவர்களது திட்டம் காதில் விழுந்து விடுகிறது. இதனால் கலவரப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரைந்து தன்னுடைய தந்தையாராகிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த அர்க்கத்தனமான மூடர்களின் சதி திட்டத்தினை விவரிக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அழுது கொண்டே, தந்தையே, அவர்களது தெய்வங்களான லாத், உஸ்ஸா, மனாத் மற்றும் நாயிலா ஆகியவற்றின் மீது சத்தியம் செய்துள்ளனர். நீங்கள் வீட்டினை விட்டு வெளியே வரும்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்கி கொலை செய்ய முடிவு செய்துள்ளனர் என்று கூறினார். மகளே, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், உமது தந்தையின் பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளுக்கு ஆறுதல் கூறினார்கள். அதன் பின் எழுந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக தொழுகைக்காக ஒளி செய்துவிட்டு காபாவை நோக்கி நடக்கலானார்கள். அப்பொழுது அபூஜஹல் மற்றும் அவனது தோழர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்தார்கள். பின்பு அவர்களது பார்வை நிலத்தை நோக்கி திரும்பியது. அப்பொழுது அவர்கள், அல்லாஹ் அவர்களது முகங்களை புழுதிப்படிய செய்யட்டும் என்று கூறினார்கள். அவ்வாறு கூறிக்கொண்டே குனிந்து கை நிறைய மண்ணை அள்ளி அவர்கள் இருந்த திசையின் பக்கம் வீசி எறிந்தார்கள். இதனால் கலவரமடைந்த அபூஜஹல் மற்றும் அவனது தோழர்கள் அவர்களில் எவரும் அந்த இடத்தை விட்டு நகர சக்தியற்றவர்களாக அல்லது பேச இயலாதவர்களாக உட்கார்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வின் வல்லமை அவர்களை எதுவும் செய்ய சக்தியற்றவர்களாக ஆக்கிவிட்டது.